Hello friends, Assalamu alaikum. Welcome back to our channel Rifana's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படினா மாங்காய் தொக்கு. அதுதான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னா மாங்காய் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 50 ml நல்லெண்ணெய், அப்புறம் ஒரு டப்பா காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 50 கிராம் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இவ்வளவும் தேவையான பொருட்கள். பச்சை மாங்காய் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவில் எடுத்திருக்கேன். இதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது சில்லி பவுடர் 50 கிராம், காயம் 25 கிராம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், அதாவது இந்த 50 கிராம் எண்ணெயில் ஹாஃப் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2.5 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கதா நல்லது. 2.5 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம், அதுதான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, இந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பையும் போட்டு அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா மாங்காய், இதை அப்படி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இதை மாங்காயை தோல் எடுத்துட்டு கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தோல் எடுக்கும்போது அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மதர்லாம் சொன்னாங்க. அவங்க தான் இது பண்ணுறது. அதனால் நாங்கள் நீள நீளமாக போட்டு, வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால நீள நீளமாக வெட்டி எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காய் வெந்துடக்கூடாது. அதாவது அந்த எண்ணெய், கடுகு, வெந்தயத்து கூட மிக்ஸ் தான் ஆகணுமே தவிர மாங்காய் வெந்துடக்கூடாது. வெந்துட்டுனா டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். அதனால் ஜெண்டெலாம் ஒரு மிக்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப மாங்காய் உடஞ்சிடாமல் மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கூல் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுமா. ஒரே இடத்துல விட்டோன்னா மாங்காய் அடியில் இருக்கிறது வெந்துடும், மேலே இருக்கிறது வேவாது, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறப்பாக, அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாங்காய் நிறைய இருக்கனால நான் ஹாஃப் போர்ஷன் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி போட்டு அரைக்க போகிறேன். அதாவது நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது, மாங்காய் அடிபடாமலும் இருக்கக்கூடாது. என்னென்னா ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தால் தான் அந்த தொக்குக்கு பேஸ்டாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுப்பு அப்படி இருக்கும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. இதாட்டு அரைச்சிடுறேன். பார்த்தீங்களா, நல்லா தெறிக்கும். அதையும் ஒன்று கவனிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு பாக்கி உள்ள ஹாஃப் போர்ஷனையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் அஃபீஃப் வேறு இடையில குடஞ்சிட்டே இருந்தான். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டான ரெசிபி. இந்த தொக்கு பழைய கஞ்சி இதுக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாளும் குடிச்சிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக இதை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு ஹாஃப் போர்ஷன் இருக்குல்ல எண்ணெய், அதை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதில் கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம எடுத்துருக்க மாங்காய்க்கு அனுசரித்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த எண்ணெயிலே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம வெளியே வைக்கும்போது, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே 1 மந்த் வரைக்கும் அந்த மாங்காய் கெடாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வைக்கணும்னா அந்த நல்லெண்ணெயெல்லாம் தாராளமாக ஊற்றினா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம்னா ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமை வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அது கரெக்டாக 25 கிராம் இருந்தது காயப்பொடி. என்கிட்ட இன்றைக்கி காயப்பொடி இல்லாதனால என்னோடய மாமி காயப்பொடி எடுத்திருக்காங்க. முழு காயம் இருந்தால் பெஸ்ட்டு. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன்
இது மிளகு பொடி அதுவும் 50 கிராம் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முக்கியமான விஷயம் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மசாலா வந்து சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். மசாலா கரைஞ்சிட்டுனா அதோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும். அதனால் நல்லா வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எரிப்புக்கு அனுசரித்து நீங்கள் வந்து மிளகு பொடி போட்டுக்கோங்க. இங்கே வந்து எல்லாருக்கும் நல்ல எரிப்பும் புளிப்பும் உப்பும் எல்லாம் நல்லா வேணும். அதனால நாங்கள் இன்றைக்கி நிறைய போட்டிருக்கோம். இது இவ்வளவும் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு பாக்கி வந்து நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சிருப்போம்ல அந்த தண்ணியும் நம்ம வந்து வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கிறதுனால அது கண்டிப்பாக கட்டியாகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கொதி அப்படியே வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒன்றா வந்து மெதுவாக எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். இந்த மசாலாவும் மாங்காவும் அப்புறம் அதில் நிற்கக்கூடிய தண்ணி எண்ணெய் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு அளவு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து கை எடுக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு அரோமா இருந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பரான ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனப்போ அந்த கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து நல்லா தெறிக்கும். அது வெட்டி திளைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தெறிக்கும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நின்றுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ நோன்பு வரதுனால ரமதான் ப்ரிப்ரேஷனுக்காக கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சகருக்கெல்லாம் சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட நமக்கு வந்து சாப்பாடு தகட்டாமல் நல்லா இருக்கும். இதில் வந்து எந்தவித கெமிக்கலும் சேர்க்காததுனால உடம்புக்குமே நல்லது தான். அதனால் நீங்கள் இதை உங்களோட ரமதான் ப்ரிப்ரேஷனில் இதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று மாங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ தூரம் வெட்டி தலைக்கு இந்த மாதிரி நல்லா கொதி வரும். இத்தனைக்கு வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அந்த கேஸ் ஸ்டவ்லாம் பாருங்கள் இது தெரிச்சு அங்கெல்லாம் சிந்தி இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். பாத்திரத்துனா ரொம்பலாம் இல்லை, அல்வா பதம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சமாக ஒட்டாமல் வரும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. இந்த டைமில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு எரிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் குறைவா இருந்துச்சு. உப்பும் காயப்பொடியும் குறைவா இருந்துச்சு. அதில் வந்து உப்பும் காயப்பொடியும் நாங்கள் போட்டுட்டு கொஞ்சம் கூட மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட திளைக்க வச்சோம். பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து கொஞ்சம் கூட நம்ம திளைக்க வச்சுட்டு இறக்கி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் இருக்கும். இதில் வந்து காயப்பொடி மட்டும் நீங்கள் வந்து கட்டி காயம் உண்டுல்ல பெருங்காயம் அது போட்டிங்கன்னா வந்து இன்னும் மணமாக இருக்கும். எங்கள்கிட்ட இன்றைக்கி இல்லாதனால நாங்கள் அதை போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது அப்படின்னு எனக்கு இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு வாயில் டெம்ப்ட் ஆகுது. அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது வீட்டில் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ மாங்காய் சீசன் வேறு வர ஆரம்பிச்சாச்சு. அதனால் வீட்டில் வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. நல்லெண்ணெய் உப்பு மட்டும்தான். அதனால் வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.